நீ மகுடம் நீ ஓ பேரை சொல்லு பட்டி தொட்டி பொட்டு வச்சதோ சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிற மக்கள் எடுக்காம போன 18 சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம ஐயாவும் ஒருத்தர். இன்னொரு விஷயம் என்னன்னா, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் 2100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். பாடல் உங்களுக்காக. ஜோராக கட்டிப்பாடு மன்னப்பாரு மன்னப்பாரு மன்னம் போல மின்னும் பாரு ஜோடி வச்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்சத்தழுவி இன்னொரு பாடலாம் இருக்கு. நல்லா கை தட்டுங்க ஜோரா ப்ளீஸ். அப்படி ஒரு மனுஷன் இருக்கும்போது நீங்க எதை கவலைப்படணும்? நாட்டுல வேட்டி வேணும் செலவன் ஏழைங்களை கேட்டாங்க, எல்லாரும் கொடுக்கிறார். ஆனா கொடுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணுங்க. இளைஞர்கள் இன்னைக்கு எல்லாரும் அவர் பின்னாடி இருக்கா, ஏழைங்க எல்லாரும் இன்னைக்கு அவர் பின்னாடி இருக்கா. அதுக்கு காரணம் யாரு? முத்தமிழறிஞர் கலைஞர் போட்ட பாதையில நாங்க எல்லாரும் இன்னைக்கு பயணிக்கிறோம். எங்களுடைய கூட்டணி கட்சி கண்டிப்பா வெற்றி அடையும், எனக்கு இப்பவே தெரியும். அதனால போகும்போது ஒண்ணு கொண்டு போறது இல்லையா, குடியில கொண்டு போய் வைக்கும் போது ஒரு அருணா கொடியை கூட அத்திருந்தாயா உள்ள வைக்கிறான். நீங்க மறக்க கூடாது மக்களே. இன்னைக்கு தளபதியோட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் எங்களை கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி திரும்பவும் தமிழகம் வெல்லட்டும், ஸ்டாலின் வரட்டும் சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்தி அரவிந்த் ரமேஷ் அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்து விடைபெறுகிற மக்களே நன்றி. வணக்கம் 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 வணக்கம். தீவிரத்தினர் சட்டமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே தம்பி ரமேஷ் அவர்களை நான் அறிமுகம் செய்து வைத்தேன். தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வாக்களிப்பீர் உதய சூரியன் கமலஹாசன். இன்றைக்கு நான் ஏன் அவரோடு பயணிக்கிறேன் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழகம் காக்கப்படும், நிச்சயமாக காக்கப்படும். அரவிந்த் ரமேஷ் வெல்வார், வென்று காட்டுவார். நன்றி வணக்கம். மாதிரி உங்க எல்லாருக்கும் தெரியும், இப்பவே வெற்றி விழாவை கொண்டாடிட்டோம். வரட்டா அவர்தான் உங்களில் ஒருவர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வர அவர் நிச்சயமா வெல்வார். தேங்க்யூ, ஐ லவ் யூ. பாக்கியராஜ், இதை பத்தி ரொம்ப ஓவரா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் பேச எங்கடா போறாரு, பின்னாடி கேமரா எல்லாம் எடுத்துக்கிட்டு போனா. ஆமா ஆமா, ஒருத்தி அப்பதான் ட்ரோன் ஷாட்டை வச்சு எங்க போறான்னு சொல்லி வீட்டுக்குள்ள போதும் அந்த கேமரா அப்படி இப்படி போகுது.
கேமரா போய் எங்க போறாரு வீட்டுக்குள்ள போறாருன்னு பார்த்தா இப்படி பாத்துக்கிட்டு போனவரு அங்க ஒரு சின்ன ஓட்டை வச்சிருப்பாங்க. என்னண்ணா சொல்ற? அந்த ஓட்டை இருக்குல்ல அது மேல ஏறாரு, கேமரா போகுது அப்படியே பின்னாடி வேட்டியை தூக்கி மடிச்சு ராஜ்கிரண் மாதிரி வேட்டியை தூக்கி மேல போயிட்டாரு. கேமரா உள்ள டோன் கேமரா அப்படியே போகுது. அப்படி திருப்பிடா அங்க அவன் பூசினான் பாரு, மேஸ்திரி பூசி விடாம நைட்டு கோட்டை அடிச்சுட்டு தாறுமாறா பூசி வச்சுட்டு விரிசல் ஆயிடுச்சு. பரவாயில்ல சரி பண்றான்னாரு. வீடு இப்படி இருக்குல்ல, அந்த பள்ளம் இப்படி இருக்கு. உடனே போன போடு வர வை. இது என்ன இது? நான் தண்ணி நிக்க கூடாதுன்னு போட்டு உன்னை பூச சொன்னா நீ தண்ணிய போட்டு பூச அப்படியே அதை சரி பண்ணி அந்த பில்டிங் எல்லாம் பழுது பார்த்து. ஆமா. அதுக்கப்புறம் அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே தீர்த்து வைக்க. அப்புறம் ஜேசிபி வரவழிச்சு நோண்டி உடம்பெல்லாம் சேராயி எப்பா யாருமே பண்ண முடியாது. ஆமாண்ணா. அதனால அவர் வந்து இன்னும் நிறைய மக்களுக்கு செய்யணும். அந்த எண்ணம் அவருக்கு இருக்கு. நிச்சயமா கடவுள் கொடுத்துருக்கான். பணம் வச்சிருக்கவெல்லாம் செய்யணும்னு மனசு இருக்காது. ஆனா எவ்வளவு பணம் இருந்தாலும் இது எனக்கு போதும், எனக்கு இருக்குது போதும், நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன்னு அந்த இதுல இருந்து ஒரு கோட்ல இருந்து கூட மாற மாட்டார். அந்த மாதிரி நிச்சயமா ஒரு மனிதர் அண்ணன் நரேந்திர ரமேஷ் அவர்கள். எனக்கு இத்தனை வருஷம் நம்பரே தெரியாம இருந்தேன்னா இன்னைக்கு நம்பர் தெரியுறேன்னா அவர் தான் காரணம். முதல்ல கானா உடனே நான் வச்சு 13 இடத்துல கட்ட விட்டு வச்சவரு. நாகராஜ் கச்சேரின்னு சொன்னவரு. நிறைய இடத்துல என்னுடைய கச்சேரிக்கு எனக்கு இன்னைக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர். என் தோல்ல இன்னைக்கும் என்ன சுமந்து எனக்கு வழிகாட்டினவர். உனக்கு அப்படிதான் ஓடாத வண்டியை ஓட வச்சவர். ஆமா, உனக்கு ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி உன் கவலையை கொண்டு போய் சொல்லி அன்னைக்கு கவர் வாங்கிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டேன். ஏன்னா பப்ளிக்ல அதெல்லாம் சொன்னா அவருக்கு பிடிக்காதுண்ணே. சரி ரைட். அடுத்த ஒரு பாடல், அற்புதமான பாடல். உதாரணம் சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அவர் நீடூழி வாழ்க என்று வாழ்த்தி ஒரு அற்புதம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாடுவே சிங்கம். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. எல்லா இடத்துலயும் ஒரு குத்து போட்டுருது. நம்ம 2 மணி நேரம் கச்சேரி பண்ணுவோம், அது ஒரே குத்து போட்டு பேர் வாங்கிட்டு போயிரு. அத ஜாக்கிரதையா இருங்க. அடிச்சு குழவையும் போட்டு அண்ணனை வாழ்த்தி பாடுங்கடா. நாளும் முளைச்சதற்கு பொன்னான பலன் இருக்கு. ஊரோடு சேர்ந்து வாழுங்க. அம்மன் அருள் சேரும் சில நம்ம துணையாகும். ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம். எழுந்தாமல போல நடந்தா நதி போல எழுந்தாமல போல நடந்தா நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னான மனசு இருக்கும். என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போது திறந்திருக்கும். அந்த வெட்டருவாம் மீசைக்கு தான் 800 பணிஞ்சிருக்கும். அவருக்கு தந்த நெல்லுமணி முப்போக விளைஞ்சிருக்கும்.
சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வருகை தந்து உரையாற்றுவார். கோயிலம்பாக்கம் ஊராட்சி விடுதலை நீண்ட ஒரு வைகையாருந்தா கடலை பார்க்கல வாசுதேவர் மனம் கடலாச்சு வாய்க்க வெள்ளத்தில் நாங்க மூழ்கல வாசுதேவர் கைப்படகாச்சு கோவிலுக்குள்ள தெய்வம் இருக்கு தேடி வந்த தெய்வம் இங்க இருக்கு வீட்டுக்கு வீடு எரியுதுங்க வாசுதேவர் ஏற்றிய ஒளி விளக்கு எங்க உசுரெல்லாம் ஊடுருவோம் உன்னோட புன்சிரிப்பு எங்க மனசாலும் மன்னனுக்கு மத்தாப்பு வரவேற்பு எழுந்தா மலை போல நடந்தா நதி போல வண்டியில் போகும் இடுக்கல வீரம் விளையுது கழனியில பார்வை ஒண்ணுதான் வார்த்தை ஒண்ணுதான் பைசல் செய்யுது வழக்குகளை சுற்றி எறியும் எந்த நெருப்பும் தொட்டதுண்டு உன்னை சுட்டதில்லை சத்தியத்தையும் தருமத்தையும் காத்திருக்கும் எங்க தருமதொர இங்க நடமாடும் சூரியனை விட்டு பொங்க வைப்போம் எங்க பசி தீர்த்த தருமனுக்கு பல்லாக்கு தூக்கி நிற்போம் எழுந்தா மலை போல நடந்தா நதி போல